தலைநகரில் நேற்று நடைபெற்ற ஊழலுக்கு எதிரான பேரணியில் 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். சோகோ பேரங்காடியில் இருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள மெர்டேக்கா சதுக்கத்திற்கு பேரணியினர் நடந்து சென்றனர். அவர்களை போலீஸ் தரப்பினர் தடுக்கவில்லை என்று ஊழலுக்கு எதிரான மக்கள் இயக்க செயலகத்தின் செயலாளர் ஜைன் ஜுல்கிப்லி கூறினார். இந்த பேரணியில் 3 முக்கிய கருத்துகள் வெளியிடப்பட்டதாக கூறிய அவர், பிரதமர் துறையிலிருந்து சட்டத்துறை அலுவலகம் பிரிக்கப்பட வேண்டும் என்றும், அதே வேளையில் அதிகார பிடியிலிருந்து SPRM எனப்படும் மலேசிய லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையமும் விடுபட வேண்டும் என்றும் தெரிவித்தார். மூன்றாவது கோரிக்கையாக அரசியல் தலையீட்டை தவிர்க்கும் புதிய சட்ட திருத்தத்தை கொண்டுவர வேண்டும் என்றும் அவர் கூறினார். இந்த மூன்றையும் செய்தால் நேர்மையான அரசாங்கமாக இந்த அரசாங்கம் கருதப்படும் என்று அவர் கூறினார். வரும் தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு தயாரிக்கப்படும் KTM பதாகைகளில் தமிழ் மொழியும் இடம்பெற்றிருக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது. KTM நிறுவனம் இதற்கு முன்பு இருந்த பதாகைகளில் தமிழை பயன்படுத்தவில்லை என்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இருந்த போதிலும் கடந்த 2024ஆம் ஆண்டில் அனைத்து விளம்பர பலகைகள் மற்றும் பதாகைகளில் தமிழ் பயன்படுத்தப்பட்டது கண்டு மிகவும் மகிழ்ச்சி அடைந்ததாக மலேசிய இந்திய இளைஞர் மன்ற முன்னாள் உறுப்பினர் சங்கத்தின் ஆலோசகர் ஆறுமுகம் தெரிவித்தார். மேம்படுத்தப்பட்டுள்ள தொழில்நுட்பத்தை பயன்படுத்தும் போது நகர்ப்புற மேம்பாட்டு திட்டமிடல் மலேசியாவின் அடையாளத்தை, குறிப்பாக அதன் கலை மற்றும் கலாச்சார ரீதியில் பாதுகாக்க வேண்டும் என்று பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வலியுறுத்தியுள்ளார். அதோடு முறையாக அமைக்கப்பட்டுள்ள திட்டமிடலுக்காக முக்கியமான அனைத்துலக நகரங்களில் இருந்து வேறுபடுத்தி தனது தனித்துவமான தன்மைக்காக நாட்டின் நகரங்கள் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். நகர்ப்புற திட்டமிடலில் பசுமை சுற்றுச்சூழலும் பொதுமக்களின் வசதிகளும் கருத்தில் கொள்ளப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். செயற்கை நுண்ணறிவு மற்றும் இலக்கவியல் யுகத்தை நகர்ப்புற திட்டமிடுபவர்களும் நிர்வாகமும் இப்போது நம்பியிருப்பதால் இது உங்களுக்கான ஒரு சவால் என்று அவர் சுட்டிக்காட்டினார். கேமரன் மலையை தொடர்புபடுத்தி சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு வரும் பேரிடர் தொடர்பிலான சில சம்பவங்கள் குறித்து அந்த குளிர் பிரதேச மலைக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ள விரும்பும் பொதுமக்கள் அச்சம் கொள்ள வேண்டாம் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். குவாமுசாங், சுங்கை கோயான், சிப்பாங் புலாய் மற்றும் தாப்பா வழியாக கேமரன் மலைக்கு செல்லும் சாலையில் எந்த ஒரு தடங்களும் ஏற்படவில்லை என்பது தொடர்ச்சியான கண்காணிப்பு மூலம் தெரிய வந்திருப்பதாக கேமரன் மலை போலீஸ் தலைவர் அஸ்ரி ரம்லி தெரிவித்துள்ளார். ஜொகூர் பாரு மெர்சிங் சாலையில் நேற்று மதியம் கிலோமீட்டர் 52இல் புரோடுவா மைவி மற்றும் லாரி மோதிய விபத்தில் மணப்பெண் ஒருவர் கொல்லப்பட்டார். அவரது 2 சகோதரர்கள் காயமடைந்தனர். இந்த விபத்தில் சித்தி நபீலா ரூடின் எனும் 22 வயது மணப்பெண் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததோடு அவரது 2 சகோதரர்கள் காயமுற்றனர். விபத்து குறித்து பொதுமக்களிடமிருந்து சுமார் 4 மணி அளவில் அதிகாரிகளுக்கு தகவல் கிடைத்ததாக மாவட்ட காவல்துறை தலைவர் கண்காணிப்பாளர் யூசுப் ஒஸ்மான் தெரிவித்தார். கோலாரொம்பின் பகுதியில் உள்ள சுங்கைப்புத்திரி படகுத்துறையில் நேற்று படகில் சோதனை செய்து கொண்டிருந்த ஒருவர் தற்செயலாக ஆற்றில் விழுந்து நீரில் மூழ்கி இறந்திருக்கலாம் என்று அஞ்சப்படுகிறது. மாலை 6 மணி அளவில் இச்சம்பவம் நிகழ்ந்தபோது பாதிக்கப்பட்ட 40 வயது நபர் தனது நண்பருடன் இருந்ததாக பகாங் தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை மக்கள் தொடர்பு அதிகாரி ஜூல்பட்லி ஜகாரியா தெரிவித்தார். இருவரும் ஆற்றில் விழுந்தனர். ஆனால் ஒருவர் படகை பிடித்துக் கொண்டார். மற்றவர் பலத்த நீரோட்டத்தில் அடித்துச் செல்லப்பட்டதாக நம்பப்படுகிறது. இதனை அடுத்து பெக்கானில் உள்ள நீர் மீட்பு பிரிவின் டைவர்ஸ் குவிக்கப்பட்டுள்ளனர். மேலும் ஆற்றங்கரை மற்றும் அருகிலுள்ள பகுதிகளில் தேடுதல் முயற்சிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக ஜகாரியா ஒரு அறிக்கையில் தெரிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.